வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். ஜாக் பால் இருக்கிறார்ல, அவர் ரெஸ்லிங் கெரியரை விட்டு போக போகிறாராம். அண்ட் பிரான் பிரேக்கர் சாம்பியன் ஆகிறத தடுக்கிறதுக்காக நம்ம செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸ் ரிட்டன் ஆக போகிறாரு. இதை பற்றின ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடச்சிருக்குது. அண்ட் மோர் ரெஸ்லிங் செய்திகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். மறக்காமல் முதலாக வந்திருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா? தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதல் செய்தி பிரான் பிரேக்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பிரான் பிரேக்கருக்கும் சிஎம் பாங்குக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது எப்படின்னா, ரெண்டு பேருக்குள்ளே பாதி பார்த்தா இப்போ பிரான் பிரேக்கர் ரெஸ்லிங் கெரியருக்கு வரும்போது பிரான் பிரேக்கர் இந்த உலகத்தில் பிறந்திருக்கவே மாட்டார். ஆனாலும் பிரான் பிரேக்கர் எதை ஆசைப்படுறாருன்னா சிஎம் பாங்கோடைய பொண்டாட்டியை. ஆல்ரெடி நிறைய பேசியிருக்காரு. இப்போ என்ன பேசியிருக்காரு தெரியுமா? சிஎம் பாங் உன்னை பற்றி எல்லா வேணாலும் பேசுவான், ஆனால் அவன் உன் மேலே கேரே பண்ணலை. உன்னை பொண்டாட்டியாகவோ இல்லாட்டா உன் மேலே அக்கறை இருக்கிற மாதிரி அவன் கேரே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி பிரான் பிரேக்கர் மீண்டும் குண்டை தூக்கி போட்டிருக்காரு. ஆக்சுவலி பிரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா முழுக்க சாம்பியன்ஷிப் வேணும் அப்படிங்கிறத நோக்கி போகலை. எப்படியாவது சிஎம் பாங்கோடைய பொண்டாட்டி நமக்கு பொச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்காரு போல இருக்குது. ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொமோவில் சிஎம் பாங்கை பார்த்து என்ன சொல்லியிருப்பார்னா, பங்கு நீ 2025 ராயல் ரம்பில் என்னுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து பேக் சைடில் நீ ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் புகழ்ந்த, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் எனக்கு இப்போ தேவை உங்ககிட்ட இருக்கிற சாம்பியன்ஷிப் மட்டும் இல்லை, வாண்ட இருக்கிற ஒய்ஃபும் எனக்கு வேணும், அதாவது உன் பொண்டாட்டியும் எனக்கு வேணும், அவளையும் நான் கூட்டிகிட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எபிசோடில் சொன்னார். இப்போது மீண்டும் அதே தான் நோக்கி போயிட்டுருக்குது. கதையை பாருங்களேன் எங்கே போகுதுன்னு, ஏஜே லீக்கிட்டே போயிட்டுருக்குது. ஸோ சிஎம் பாங்குடைய பர்சனல் லைஃப்பையும் இழுக்கிறாரு. நான் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், சிஎம் பாங் இதில் அப்செட் ஆனார்னு. சமீப காலமாக ஒரு 2-3 வாரமாக பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா சிஎம் பாங்கோட ஒய்ஃபை பற்றி பிரான் பிரேக்கர் பேசலை. இப்போ மீண்டும் பேசுகிறாருன்னா மேபி அப்ரூவல் கொடுத்துருப்பார் நம்ம சிஎம் பாங்கு. ஜஸ்ட் ஸ்டோரிக்காக தானே என் பொண்டாட்டி இழுக்கிறீங்க, இழுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி விட்டு கொடுத்துருப்பார் போல இருக்குது. அதனால தான் இப்போ பிரான் பிரேக்கர் மீண்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு சிஎம் பாங்கோடைய ஒய்ஃப் வேணும், அண்ட் சிஎம் பாங்கை நம்பாத, உன் மேலே அவனுக்கு பாசமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதுக்கு முன்னாடி இப்படி தான் ஏஜலி பார்த்தீங்கன்னா பல பேர் கூட ஸ்டோரிலைன் பேருக்குறாங்க. இப்படி அவனை நம்பாமல் இன்னொருத்தங்க கூட மீண்டும் அந்த மாதிரிலாம் நடந்தால் நல்லா இருக்குமா? பட் ஆனால் இப்போ ஏஜலி அந்த மாதிரி ஸ்டோரிலைன் பண்ணதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அந்த டைமில் வின்ஸ் மேக்மேன் இருந்தார். இப்படி பண்ணால் தான் காசு வரும் தெரிஞ்சு தான் பொம்பளைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சீப்பாக யூஸ் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் இப்போ ட்ரிபிள் ஹெச் அப்படி சீப்பாக எந்த உமன் ரெஸ்லரையும் யூஸ் பண்ணல. எல்லாருமே ஒரு மல்யுத்த வீரர் தான் அப்படிங்கிற ஈக்குவலாக உமன் ரெஸ்லருக்கு தனி பேப்பர், உமன் ரெஸ்லருக்கு இருக்கிற மாதிரியே மென் ரெஸ்லருக்கு சாம்பியன்ஷிப் மெயினியம் அளவுக்கு கொண்டு போயிருக்காருன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் மிந்தி இருக்கிற கசகசா குசுகுசா நம்ம லானா ஸ்டோலின்னு அந்த மாதிரிலாம் காட்ட மாட்டார்னு எதிர்பார்க்கலாம். அடுத்த செய்தி நம்ம ஜேக் பாலை பற்றி தான் பார்க்க போகிறோம். சமீபத்தில் ஜேக் பாலோடைய மேட்சை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது சும்மா போகிற ஓனானை தூக்கி மடியில் தூக்கி போட்டான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஜோஸ்வா பார்க்கறதுக்கே தெரியும் ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பார். நான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் மைக் டைசனையே தூக்கி போட்டு மிதிச்சவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோஸ்வாவை சேலஞ்ச் பண்ணியிருப்பார். நெட்ஃப்ளிக்ஸில் இந்த வீடியோ பயங்கர வைரலாக போயிட்டு இருக்குது. பிகாஸ் இதை நெட்ஃப்ளிக்ஸ் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அரங்கமே அதிர அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் இருந்தது. இந்த மேட்ச்சில் என்ன ஒரு விஷயம்னா, ஜோசுவா பர்சனலி பார்த்தீங்கன்னா நாக் அவுட் பண்ணி அவரை வின் பண்ணியிருப்பார். அதாவது நாக் அவுட்னா உங்களுக்கு தெரியும், அவரால் சண்டையோ புள்ள சாவர நிலைமைக்கு போயிட்டான் அப்படிங்கிறது. ஒரு பஞ்சு கொடுத்துருப்பாரு பாருங்களேன், அதை பாருங்கள் நீங்கள் ஃபோட்டோ. ஒரு பந்தில் அந்த வாய் தவடா இருக்குல்ல, அதாவது நம்ம பேச்சு தான் சொல்லுவோம், உன் தவடையை உடச்சிருவேன்னு, ஒத்த குத்தில் தவடாயை உடச்சிருக்காரு பாருங்களேன். ஜாக் பாலுக்கும் ஜோஸ்காவும் நடந்த மேட்ச்சில் இதுதான் ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டு. ஏன்னா யாராயிரத்துலையுமே என்னை வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக தெரிஞ்சிட்டு இருந்தான் ஜாக் பாலு. மைக் டைசனே வீழ்த்திட்டேன்னு கடைசியில் எப்படி ஆகிட்டு பாருங்கண்ணே. ஆனால் அடி வாங்கினதுக்கும் அவருக்கு காசு கிடச்சிருக்குது. அதை பற்றி நான் ரெண்டாவது சொல்கிறேன். கிட்டத்தட்ட இவர் இப்படி அடி வாங்கி முகம் செதஞ்சு போயிருக்குல்ல, அதுக்கு $92 மில்லியன் சம்பாதிச்சிருக்காரு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ ரெஸ்லர் ஒரு 6 மாதத்தில் சம்பாதிக்க வேண்டிய பணத்தை அவர் ஒரே மேட்ச்சில், அதுவும் அவருடைய ஜா கிழிஞ்சதுனால சம்பாதிச்சிருக்காரு. ஸோ அப்போ பாருங்களேன் எவ்வளோ பெரிய இதுன்னு. அப்போது இந்த மக்கள் எல்லோரும் இவ்வளோ டிக்கெட் கொடுத்து வாங்கியிருக்காங்கலாம் கேட்டிங்கன்னா இல்லை,
ஸ்பான்சர்ஸ் அவங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஸை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இவர் மேலே பெட்டிங் பண்ணியிருப்பாங்க. இவருக்கு இப்படி நிலைமை ஏற்படும் போது அவங்க தானே கொடுத்தாகணும். ஸோ அந்த ஃபண்டிலிருந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஜாக் பால் டபிள்யூடியில் ஒருக்கா வந்திருக்காரு. உங்களுக்கு தெரியும், லோகன் பாலுக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் மேட்ச் நடக்கும்போது ஊசோஸை எதிர்த்து வந்திருப்பார். அப்போவே டபிள்யூடி பக்கம் வரதுக்கு தான் ஆசைப்பட்டார். ஆனால் பாக்ஸிங் கெரியரை பாதிலேயே விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எண்ணலை. இப்போ லோகன் பாலுக்கு சரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குது. பாக்ஸிங் கெரியரை இதுக்கப்புறமா விட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கவர் லோகன் பால் கூட சேர்ந்து டபிள்யூடிக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆக்சுவலி இவரோட பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். லுக் வைஸ் படி டேட்டெல்லாம் குத்தி அப்படியே பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா குட்டி லோகன் பால் மாதிரி தான் இருப்பார். லோகன் அண்ட் ஜாக் பால் 2 பேரும் டபிள்யூடிக்கு வந்தாங்கன்னா டாக் டீமராக 2 பேரும் பயங்கரமாக சாதிக்கலாம். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். டபிள்யூ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க இடங்கள் நிரம்பி தான் இருக்குது. ஜாக் பால் வரும்போது அவருக்கான இடத்தை எப்படி பூர்த்தி செய்கிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆஸ்டின் தியரி இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபஸ்ட்டு டெபியூட் மேட்சர் ஆடி இருப்பார். ரிங்கியர்ஸை பார்க்கும்போது அப்படியே செத்ரோன்ஸ் மாதிரியே தான் இருக்கார், மொட்டை அடித்த செத்ரோன்ஸு. அண்ட் ரேமன் ஸ்டீலுக்கு க்ரோன்ஸ்டாம் போடும்போதும் அப்படியே செத்ரோன்ஸ் மாதிரியே இருக்குது. எனக்கு ஆஸ்டின் தெரிய ஒரு லுக்கில் இருந்து பார்க்கும்போது மண்டையை மட்டும் வெட்டினீங்கன்னு வைங்களேன், அப்படியே பார்க்கறதுக்கு செத்ரோன்ஸ் மாதிரியே இருக்குது. ரிங் கியர்ஸும் சரி, பேச்சு ஸ்கில்ஸும் சரி, டோட்டலி பார்த்தீங்கன்னா மொத்தமாக மாறி இருக்காரு. அண்ட் போன வாரம் பார்த்த ஆஸ்டின் தியரிக்கும் இந்த வாரம் பார்க்க ஆஸ்டின் தியரிக்கும் வித்தியாசம் இருக்குது. போன வாரம் மண்டையில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடியுது. இந்த தடவை பார்லிமெண்ட் மாதிரியே பார்த்தீங்கன்னா மொட்டை அடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த வாரம் நடந்த முடிஞ்ச மண்டே நைட்டால் பெகிலிச்சு பார்த்தீங்கன்னா அகைன் எனக்கு இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு வேணும்னு கேட்டிருக்காங்க. மேக்ஸ் டெர்பியை பார்த்து அண்டர் ரைட்டுன்னு சொன்னதுக்கு மேக்ஸ் டெர்பி சூப்பராக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. உனக்கும் எனக்கும் 3 தடவை மேட்ச் நடந்திருக்குது, அந்த 3 தடவை நான் தான் வெற்றி பெற்றிருக்கேன், மீண்டும் என் கிட்ட வர்றது முட்டாள்தனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் மேக்ஸ் டெர்பி நான் ஒரு அண்டர் ரைட்டரில் பவர் ரஸ்லர் அப்படிங்கிற ரெபிக்கிறதுக்காக பெக்கிலிச்சுக்கு ஆங்கிள் லாக்கை போட வச்சு பெக்கிலிச்சையே டேப் அவுட் பண்ண வச்சுருப்பாங்க. இது பெரிய லெவலில் பேசப்படுது. அது மட்டும் இல்லாமல் டபிள்யூ பார்த்தீங்கன்னா ரசல்மேனியாவில் தான் ஏஜேலிக்கும் பெக்கிலிச்சுக்கும் மேட்ச் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதுனால அது மேபி சாம்பியன்ஷிப் மேட்சாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கனால பெக்கிலிச் மேபி சாம்பியனாக அதிக வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா, இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பெய்லி ரக்ஸனை பீட் பண்ணதுக்கு ஒரு முக்கிய காரணம் அவங்க டீமுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன சண்டை தான். ஆக்சுவலி லிவ் மார்கன் மற்றும் ராட்ரிகஸ் இவங்க 2 பேருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை வர்ற மாதிரி இந்த வாரம் ராலாக காட்டியிருப்பாங்க. ஸோ டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டேக்கான பிரேக்கப் ஸ்டோரியிலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஒரு சோகமான விஷயம்னா டாமினிக் மிஸ்டீரியோக்கு இந்த நேரத்தில் இன்ஜுரியாக இருக்குது. ஒருவேளை டாமினிக் மிஸ்டீரியோக்கு இன்ஜுரி ஆகாமல் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் ராட்ரிகஸ் அண்ட் நம்ம ஃபின் பேலர் 2 பேரும் டீமாக இணைந்து லீவ் மார்கனையோ அல்லது லெக்ஸனையோ டாமினிக் மிஸ்டீரியோ கூட சேர்ந்து மோதிருப்பாங்க. ஆனால் டாமினிக் இன்ஜுரி ஆனதுனால ஜட்ஜ்மெண்ட் ஸ்டோரி எப்படி கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். நாட்கள் போக போக டபிள்யூ எந்த மாதிரி ஸ்டோரியில் கொண்டு போக போகிறாங்கன்னு. அடுத்த செய்தி நம்ம பிரான் பிரேக்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரான் பிரேக்கருக்கும் சிஎம் பாங்குக்கும் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் ஜனவரி 5ஆம் தேதி நடக்கல. இதில் பிரான் பிரேக்கர் சாம்பியன் ஆகிறதுக்கு சாத்தியமே இல்லை அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. என்னப்பா எப்படி சொல்கிற, இது அவருடைய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வாயை வச்சுக்கிட்டு இப்படி சொல்கிறீ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி வார் கேமில் எப்படி சிஎம் பாங்கும் பிரான் பிரேக்கரும் ஃபைனலாக இருக்கும்போது ஒரு மிஸ்ட்ரியான மேன் அட்டாக் பண்ணாரோ, இதே மாதிரி மிஸ்ட்ரி மேன் பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்குக்கும் பிரான் பிரேக்கருக்கு வரும்போது வரப்போகிறாரு. அப்போது எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஏன்னா பிரான் பிரேக்கர் கீழே ஆஸ்டின் தியரி மற்றும் பிரான்சன் ரீட் இவங்க எல்லாருமே இருப்பாங்க. அப்போ அந்த மிஸ்ட்ரி ஆள் யார் அப்படின்னு கன்ஃபியூஸாக இருக்கும்போது அந்த மிஸ்ட்ரி ஆள் சிஎம் பாங் அட்டாக் பண்ணாமல் பிரான் பிரேக்கரை அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குதான். அப்படி பிரான் பிரேக்கர் அட்டாக் பண்ண உடனே அந்த மிஸ்ட்ரி மேன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மாஸ்கை கலத்தி நான் தான் செத்ரோலன்ஸ் அப்படிங்கிறத ரசிகர்கள் முன்னாடி காட்டுவார். இது ஒரு மிகப்பெரிய நியூஸாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம கிடச்சிருக்குது. அதாவது ஜனவரி 5ஆம் தேதி டபிள்யூ ஸ்கிரிப்ட் போட்டு வச்சிருக்கிறது இதுதான். பேக் ஸ்டேஜ் நியூஸ்ன்னு சொல்லுவாங்க, டபிள்யூ பேக் ஸ்டேஜ் நியூஸ். அதன் அடிப்படையில் இப்படி கிடச்சிருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பிரான் பிரேக்கருக்கும் சிஎம் பாங்கும் மேட்ச் நடக்குது. ஃபைனலி ரெஃப்ரியெல்லாம் அடிபட்டு கிடக்கிறாங்க. கீழே ஆஸ்டின் தேரி இருக்கிறாரு, பிரான்சன் ரீட் இருக்காரு, பாலிமன் இருக்காரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி மேன் வராரு, 2 பேரையும் பார்த்து அதில் பிரான் பிரேக்கர் அட்டாக் பண்ணிவிட்டு தன்னுடைய மாஸ்கை கலத்தி நான் தான் செத்ரோலன்ஸ் கற்றுனா எப்படி இருக்கும், மாசாக இருக்கும்ல. டபிள்யூ அப்படி ஒரு வேர்ல்டு ஸ்டோரியில் கிரியேட் பண்ணாங்கன்னா ரசல்மேனியாவுக்கு பிரான் பிரேக்கருக்கும் செத்ரோலன்ஸ்க்குமான ரசல்மேனியா ஸ்டோரியில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது ஜஸ்ட் நியூஸாக தான் கிடச்சிருக்குது. நடக்க வாய்ப்புகளும் இருக்குது, நடக்க வாய்ப்புகள் இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ செத்ரோலன்ஸோட இன்ஜுரியை பொறுத்து தான். சரி, இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மோர் வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.